அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாகை அருகே குடும்ப தகராறில் ஏற்பட்ட ஆத்திரத்தில் சாலையில் நின்றவர்கள் மீது காரை ஏற்றிய கொடூரம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லெனின். வணக்கம். என்ன நடந்தது, முழு விவரம்? வணக்கம் பிரியங்கா. நாகப்பட்டினம் ஐயனார் சன்னதி பகுதியைச் சேர்ந்தவர் மாரியம்மாள். இவரது மகள் கிருபாவிற்கும் மதுரையை சேர்ந்த சிவர் ரஞ்சித்குமாருக்கும் திருமணமாகி 3 குழந்தைகள் உள்ள நிலையில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் 2 குழந்தைகள் மதுரையில் சிவரஞ்சித்குமாரிடமும் மற்றொரு குழந்தை நாகப்பட்டினத்தில் உள்ள தனது அம்மா வீட்டில் விட்டுவிட்டு கிருபா வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி தனது மாமியார் மாரியம்மாள் வீட்டில் உள்ள தனது குழந்தையை அழைத்து செல்வதற்காக சிவரஞ்சித்குமார் மதுரையிலிருந்து தனது உறவினர்களுடன் ஆம்னி காரில் வந்துள்ளார். அப்போது மாரியம்மாள் குடும்பத்தினருக்கும் சிவரஞ்சித்குமார் குடும்பத்தினருக்கும் வாக்குவாதம் முற்று கைகலப்பாக மாறி இரு குடும்பமும் சாலையில் கடுமையாக தாக்கிக் கொண்டுள்ளனர். அப்போது சிவரஞ்சித்குமார் தனது குழந்தையை காரில் ஏற்றிக் கொண்டு மதுரைக்கு செல்ல முற்பட்டுள்ளார். அப்போது அதே தெருவில் வசிக்கக்கூடிய பிரபாகரன் என்பவர் தெருவில் சத்தம் கேட்டு தனது வீட்டில் இருந்து வெளியே வந்து சண்டை நடக்கும் இடத்திற்கு சென்றுள்ளார். அப்போது குழந்தையை காரில் ஏற்றி சென்ற போது பிரபாகரன் தங்களை தடுக்க வந்திருப்பதாக நினைத்து அவர் மீதும் சாலையில் நின்றவர்கள் மீதும் சிவரஞ்சித்குமார் ஆம்னி காரை விட்டு மோதியுள்ளார். ஆம்னி கார் மோதியதில் பிரபாகரன் சாலை ஓரம் தூக்கி வீசப்பட்டார். இதில் அவருக்கு தலை மற்றும் கால்களில் படுகாயம் ஏற்பட்டு தற்போது ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் தன் மீது காரை விட்டு மோதியோர் மீது சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு நாகப்பட்டினம் நகர காவல் நிலையத்தில் பிரபாகரன் மனைவி புகார் அளித்த நிலையில் நகர காவல் நிலையத்தினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்புடன் பாதிக்கப்பட்ட பிரபாகரின் மனைவி இலக்கியா புகார் அளித்துள்ளனர். தற்போது சாலையில் இரு குடும்பமும் ஒருவர் தாக்கி மோதிக்கொள்வதும் கண்ணன் மோதி பிரபாகரன் தூக்கி வீசப்படும் காட்சியும் அங்குள்ள சிசிடிவி காட்சி பரபரப்பாகி தற்போது சமூக வலைதளம் பரவி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி லெனின்.